வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். யூனிவர்சல் ப்ராப்ளமான ஹேரை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறோம். நம்ம சேனலில் ஹெர்பலைஃப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை வச்சு எந்த மாதிரியான டயட் பிளான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வரக்கூடிய வீடியோ ஹேர் ஃபால் டயட். ஸோ ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களுடைய ஹேரை ஹெல்த்தியாக ஸ்மூத்தியாக எப்படி வளர்க்குறது, ஹேர் ஃபாலை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஆசையே என்னென்னா, என் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், டென்சிட்டியோடு இருக்கணும். நான் விரித்து விட்டேன் தலையை அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்குற எல்லாருமே பிரமிச்சு போகணும். அந்த மாதிரியான ஹேரை வளர்க்கணும்னு எல்லாருக்குமே உண்மையில் ஆசை இருக்குது. பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனால தான் இப்போ ஹேரை கட் பண்ணுறாங்களே. ஹேருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெளியில் இருக்க ஹேர் மட்டும்தான் தெரியும். பட் உள்ளே நீங்கள் நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஹேர் வெளியே ஸ்மூத்தாக இருக்கும். வெளியே இருக்க ஹேருக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறத விட உள்ள ஸ்கேல்ப்புக்கு நீங்கள் எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்குறீங்களோ உங்களுடைய ஸ்கின்னும் ஹேரும் வெளியே ரொம்பவே அழகாக ஸ்மூத்தாக வளரும். ஹேருக்கு உண்டான ஹெர்பலைஃபோடைய டயட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் முடி கொட்டுது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் முடி கொட்டாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஒய் ஹேர் ஃபால், அதை தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் ஹேர் ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹேர் வாஷ் பண்ணுறது. அதுவும் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்புவை ஓவராக ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ட்ரை ஆகி முடி கொட்டுறது பிரச்சனை அதிகமாகுது. முக்கியமாக இப்போ இருக்க மக்கள் ஹேரில் எண்ணெயே வைக்கிறதில்ல. எண்ணெய் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஹை கெமிக்கல் கண்டென்ட் ஷாம்பூஸ் நிறைய நம்மளுக்கு ஹேர் ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணுது. செகண்ட் ரீசன் பாடி ஹீட்டாக இருக்கிறது. நேச்சுரலாகவே சில பேருக்கு ஹீட் பாடியாக இருப்பாங்க. ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். மூணாவது ரீசன் டீஹைட்ரேஷன். தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காதனால பாடியில் இருக்க நீர் சத்து குறைஞ்சிடும். நீர் சத்து குறைஞ்சா ஆப்வியஸாக நம்ம ஸ்கேல்பில் இருக்க நீர் சத்தும் குறையும். ஸ்கேல்பில் தண்ணி வத்துச்சு, இப்போ நிலத்தில் தண்ணி வத்துச்சுன்னா அதுக்கு மேலே செடி வளராது. அதே மாதிரி நம்ம ஸ்கேல்பில் தண்ணி வற்றி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா முடி வளராது. நாலாவது ரீசன் தைராய்டு. தைராய்டில் ஹைப்போவோ ஹைப்பரோ எந்த தைராய்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்டாக ஹேர் ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா பிசிஓடி. இந்த மாதிரி மந்த்லி சைக்கிளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டி. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்க ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்டில் இருக்க மாட்டாங்க, ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்க மாட்டாங்க. ஸோ அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஓவர் வெயிட்டா இல்லை ஒபிசிட்டியா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம். அடுத்த முக்கியமான ரீசன் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. உங்களுக்கு கண்டிப்பாக அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை ஜிங்க் இருக்கலாம், இல்லை அயோடின் டிஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி லெவல் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதன் விளைவாகவும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் டெய்லி பேசிஸில் ஹை டோசேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மெடிசன் ஓவராக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இது மட்டும் இல்லாமல் பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ரீசன்ஸை மட்டும் நான் உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ரீசன்ஸில் எந்த ரீசன் உங்களுடைய ஹேர் ஃபாலுக்கு காரணமாக இருக்குன்றதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொன்ன ரீசனில் எந்த ரீசன்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, கவலையை விடுங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஹெல்தியான அழகான ஹேர் வளரத்துக்கு சான்ஸ் உண்டு. ஹெர்பலைஃப் ஹேர் ஃபால் டயட்டில் நான் 3 முக்கியமான ப்ராடக்ட்ஸை பற்றி இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு முக்கியமான ப்ராடக்ட் ஆலோ கான்சன்ட்ரேட். ஆலோ ட்ரிங்க் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். பட் இது ஹேருக்கும் சப்போர்ட் ஆகும். ஹேர் ஃபாலுக்கு 2 முக்கியமான ரீசன் சொன்னேன். ஒன்று வந்து டீஹைட்ரேஷன், இன்னொன்று இந்த பாடி ஹீட். ஆலோ ட்ரிங்கை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களோட டீஹைட்ரேஷன் லெவலையும் குறைச்சி பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் பாடியோடைய ஹைட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னோடைய ஹைட்ரேஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா அது மேலே இருக்க முடியும் ஹெல்த்தியாக வளரும். ரெண்டாவது முக்கியமான ப்ராடக்ட் ஹெர்பலைஃபோடைய மல்டி விட்டமின் அண்ட் ஹெர்பல் டேப்லெட். மல்டிவிட்டமின் அண்ட் ஹெர்பல் டேப்லெட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான
விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு உங்களுக்கு என்ன விட்டமின் மினரல் வேணுமோ அது கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மேபி அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை ஜிங்க் இருக்கலாம், இல்லை பயோட்டின் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சினால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மல்டிவிட்டமினை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஹேர் ஃபால் லெவல் கண்டிப்பாக குறையும். மூணாவது முக்கியமான ப்ராடக்ட் என்னென்னா ஹெர்பலைஃப் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டர். ஸ்கின் பூஸ்டர் கம்ப்ளீட் நியூட்ரிஷன் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ இது ஹேருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஹேர் நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக அழகாக வளர்கிறதுக்கு உங்களுக்கு 3 முக்கியமான நியூட்ரிஷன் தேவை. ஒன்று கொலாஜின், இன்னொன்று விட்டமின் சி, இன்னொன்று பயோட்டின். இந்த 3 நியூட்ரிஷனும் கம்ப்ளீட்டாக ஸ்கின் பூஸ்டரில் இருக்கிறதுனால இதை டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுக்கும்பொழுது ஹெல்த்தியான சில்கியான ஹேரை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம் என்னென்னா நிறைய ஆக்ட்ரஸ் கொலாஜின் ட்ரிங்கை 100% அவங்களோட டயட்டில் ஆட் பண்ணுறதுனால தான் அவங்களோட ஸ்கின்னும் ஹேரும் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ஹெல்த்தியாக சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட்ஸும் உங்கள் ஹேருக்காக யூஸ் பண்ணுங்கள். 100% ரிசல்ட்ஸ் நீங்கள் வித்தின் 30 டேஸ்லேயே ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோவை இப்போ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கும் ஹேருக்கான டயட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஹெர்பலைஃபோட ப்ராடக்ட்ஸை கம்மி ரேட்டில் பர்சனலைஸ் டயட் பிளானோட கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். நாங்கள் கொடுக்குற டயட்டில் உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா 30 டேஸ் மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளானும் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை குறைஞ்ச வெயிட்டில் கொடுத்தும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை பை.